இன்றைக்கி நம்ம பாப்பா ஸ்கூலில் ஆனுவல் டே ஈவினிங் ஒரு 3 o'clockலாம் கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க. பாப்பா மதியம் லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டு அதனால அவளுக்கு மட்டும் ஒரு 2:30 போல் பால் காய்ச்சி பூஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளை கிளப்பி விட்டாச்சு. ஸ்கூல்லே வந்து ஃபேஸ் மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து வெறும் காஸ்டியூம் மட்டும் போட்டு அனுப்பிட்டேன். காஸ்டியூமுக்கு வந்து பே பண்ணிவிட்டு அவங்களே வந்து எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. பாப்பா வந்து சமத்தாக கிளம்பிட்டு போயிட்டா. பட் ஆனால் வந்து ஸ்கூல் வந்து காலியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு தயங்கினா அதுக்கப்புறமா ஜாலியாக வந்து அவங்க மேம் கூப்பிட்டோன்னே போயிட்டாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஆக்டர் ராஜ்மோகன் சார் தான் வந்திருந்தாங்க. பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் அம்மாவும் ஒரு 5:30க்கு மேலே தான் கிளம்பி போயிருந்தோம். நம்ம காம்பவுண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா வந்து ப்ரோக்ராம் வைக்கிற இடம் தெரியும். அதனால பாப்பா தான் வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு புக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. இது என்கிட்ட யாருமே சொல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பாப்பா வந்து கிராஜுவேஷன் ப்ரைஸுமே வின் பண்ணியிருந்தா. பாப்பாவோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்த பிறகு சீஃப் கெஸ்ட் தான் பேசினாங்க. பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா சிரித்து வயிறே வலிச்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பேசியிருந்தார். அதுக்கப்புறமா பாப்பாவோட வெல்கம் டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு டான்ஸே. பாப்பாவோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பாப்பா வந்து இந்த அளவு சூப்பராக ஆடுவான்னு எனக்கு தெரியாது. ஆடுவா, ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆடுவாளா அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் வந்து சூப்பராக ஆடிட்டா.